அடுத்து நம்ம செல்வ பிறந்த அண்ணாச்சி இன்னொரு ஆளுக்கு லேசா கொஞ்சம் பாடம் எடுத்துருக்காரு டியூஷன். என்னன்னா இங்க இருங்க, 2 மொழி கொள்கை 3 மொழி கொள்கை பத்தி விழாவாரியா பேசுறோம் நினைச்சுக்கிட்டு வளரப்படாது. உங்களுக்கு என்ன தெரியும், எங்க புள்ளக்காடுகள் வேணுங்கிறத நாங்க பண்ணிக்கிறோங்க. ஏங்க அப்துல் கலாம்ல இருந்து பெரிய பெரிய சயின்டிஸ்ட் வரைக்கும் இங்க இப்படி படிச்சு தானே மேல வந்தாங்க. என்னமோ நீங்க எங்களை இப்பதான் தூக்கி நிறுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, போவியடா அந்த பக்கம் அப்படின்னு நம்ம ஆளுநர் லேச தள்ளி விட்டாரலாம். அதை நீங்க யார் எடுத்துட்டு வருது எங்களுக்கு தெரியாது. அதை நாங்க முடிவு பண்ணுவோம். பள்ளி கல்வித்துறை தமிழ்நாடு அரசுடைய துறை. எங்க குழந்தைகளுக்கு எது தேவைன்னு அரசு முடிவு பண்ணோம், எங்க குழந்தைகள் முடிவு பண்ணுவாங்க. நீங்க திணிக்காதீங்க எந்த உடை போடணும், என்ன உணவு சாப்பிடணும், என்ன கல்வியை படிக்கணும். இந்த கல்வியை இருமொழி கொள்கையை படிச்சவங்க தான் இன்னைக்கு நாசால விஞ்ஞானியா இருக்காங்க. மயில்சாமி அண்ணாதுரை ராக்கெட் விட்டுட்டு இருக்காரு. அப்துல் கலாம் இருமொழி கொள்கை பிடித்தவர் தான் ஜனாதிபதியா இருந்தார், மிகப்பெரிய விஞ்ஞானியா இருந்தாரு. சுந்தர் பிச்சை இன்னைக்கு கூகுள் நிறுவனத்துடைய சிஇஓ இருமொழி கொள்கை படிச்சவர் தான். இன்னைக்கு முத்துவேல் வீரமுத்து ராக்கெட் விட்டார், அவரும் இருமொழி கொள்கை விழுப்புரம் ஸ்கூல்ல படிச்சவர் தான். இருமொழி கொள்கையை படிச்சவர் தானே இன்னைக்கு மிகப்பெரிய ஜாம்பவன்களாக மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக இருக்காங்க. என்ன குறை இருக்குதுல? எங்களுக்கு 3வது மொழி வேண்டுமா 4வது மொழி வேண்டுமா என்பதை எங்கள் குழந்தைகள் தீர்மானிப்பார்கள். நீங்க தீர்மானிக்காதீங்க டெல்லியில உட்காந்து.